Hello ladies and gentlemen, in this video I discuss about நம்ம பார்க்கக்கூடிய பேர்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு பொறுத்த ஒரு 1% நெகட்டிவில் இருக்குது ஓகேங்களா இன்றைக்கி ஒன் டேயில். ஸோ அதுவும் ஸ்விங் கிடச்சிருக்கான் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நேற்று ட்ரேடு பார்த்துடலாம். ஸோ நேற்று ட்ரேடு ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு ஆக்சுவலாக ட்ரேடிங் செல் இருக்குது அப்படின்னா ஸோ அதுவுமே புக் ஆகிடுச்சு. கீழே பார்த்தோம் அப்படின்னா பிரேக் ஈவன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுவுமே புக் ஆகிடுச்சு ஓகேங்களா. புக் ஆகிட்டு டவுன் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா எங்களுக்குள்ள ஒரு செல்லுக்கான ட்ரேடு கிடச்சிச்சு. ஸோ அதுவுமே பிரேக் ஈவன் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு இன்றைக்கி வேறு எதுவும் ட்ரேடு கிடைக்கல. இந்த ஒரு ட்ரேடு தான் செல்லுக்கான ட்ரேடு. ஸ்விங்கில் பிரேக் ஈவன் ஹிட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல்பிங். ஸோ ஸ்கேல்பிங்கை பொறுத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல்பிங் சொல்ல தேவையில்ல, எப்பயும் போல் ரன் ஆகிட்டு தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ 2 நாள் கூடிய டேட்டா. ஸோ ஃபில் எஸ்எல், ஃபில் டிபி, ஃபில் எஸ்எல், பிரேக் ஈவன், தென் ஃபில் டிபி, பிரேக் ஈவன், ஃபில் எஸ்எல், தென் பிரேக் ஈவன், ஃபில் டிபி, இந்த மாதிரி தான் ஆகிட்டு இருந்தது ஓகேங்களா. ஸோ இவ்வளோலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக ஒரு 11.1 ஓகேங்களா. ஸோ $11.1 0.01 லாட்டுக்கு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். அதே நீங்கள் ஸ்டாண்டர்ட் லாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்டு 1120 அந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ இதான் இப்போது யூஎஸ்டி ஜேபிஒய் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ யூஎஸ்டி ஜேபிஐ பொறுத்தளவு ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணுறது நம்ம இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கை நம்ம ஸ்கேல்பிங்கானது கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஃபார் ஸ்கேல்பிங் பர்பஸ் ஒன்லி, வேறு எதுவுமே பார்க்காதீங்க ஓகேங்களா. அந்த ஸ்விங் லாஸ்க்குள்ளே அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சில்வர். ஸோ சில்வரை பொறுத்தல பார்த்தோன்னா இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் சில்வருக்கானது ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணலாம். ஹையை விட லோ கொஞ்சம் அக்ரெசிவாக கீழே வரும், நல்லா ப்ராஃபிட்டபுளும் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட்டபுள் ஈஸியாகிடும். இப்போது யூஎஸ்டி கார்டு இந்த ஸ்விங் ஹை, தென் இந்த ஸ்விங்கில் ஓகேங்களா. ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல்பிங் கார்டு கன்சிடர் பண்ணி ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ இந்த யூஎஸ்டி கார்டு அப்புறம் சிஹெச்எஃப், ஜிபி சிஹெச்எஃப் இந்த மாதிரி பேர்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வால்யூம் 3 வரும். ஸோ இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. இன்ட்ராடே பண்ணுறதுக்கு நான் சொல்ல நினச்சி தான் இருந்தேன், அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன் ஓகேங்களா. இன்ட்ராடே பண்ணுறதுக்கு இந்த யூஎஸ்டி கார்டு, யூஎஸ்டி ஏயுடி, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்ஸ் எல்லாமே அதாவது ட்ரேடர்ஸ் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி பேர்ஸ் எல்லாத்துமே. ஸோ அந்த மாதிரி பேர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடேக்கும் நல்ல மூமெண்டம் கிடைக்கும். இங்கே கூட பாருங்கள் இன்ட்ராடேல எவ்வளோ பெரிய மூமெண்ட் கிடச்சிருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலும் கூட உங்களுக்கு பாருங்கள் ப்ராஃபிட்டபிள் தான் ஓகேங்களா. ஸோ அதனால் இதில் மேக்ஸிமம் இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலும் ஓகே தான் ஓகேங்களா. ஏன்னா அப்படின்னா இதில் இன்ட்ராடே பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இன்ட்ராடே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பேர்ஸ்லாம். ஸோ அதனால தான் ஓகேங்களா. ஸோ ஏன்னா ஆல்ரெடி இன்ட்ராடே இருக்குது நம்மகிட்ட கேரக்டர் ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்றனால தான். ஸோ யூரோஎஸ்டில் இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் ஃபார் ஸ்கேல்பிங்கானதை கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் பிடிசி யூஎஸ்டி இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் ஸ்கேல்பிங்கானது பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஹையோட லோவும் ஹையும் பரவலாமல் தான் இருக்கும், ரொம்பவும் இது இருக்காது ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட்டபிள், ஏன்னா ஆர்ஆர்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். யூஎஸ் ஆயில் பொறுத்து இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் ஸ்கேல்பிங்கானதை கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஸ்விங்கில் கொஞ்சம் டக்குன்னு புக் பண்ணுற மாதிரி இருக்கும், 1:1 அந்த மாதிரி. இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்விங்கில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ தான் தென் கொஞ்சம் பெரிய ஆர்ஆர் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், அப்போ தான் அந்த ஆர்ஆர் கேப்சர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு அப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்க்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ் சொல்லி எதுவுமே கால்ஸ் கிடையாது ஓகேங்களா. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தோம், கமெண்ட்டில் ஃபில்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ ஹேவ் அ நைஸ் டே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா.